அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்கள். உங்களை சந்திப்பதில் ஆனந்தம். இன்றைய ஆத்மோபதேசம் மனித பிறவியின் உச்சம் ஆனந்த நிறைவு என்னும் ஞானம். ஆனந்த நிறைவு சற்று கவனியுங்கள். பரம்பொருள் இறைசக்தி எதற்காக இந்த மனித சரீரத்தை ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் வழங்கியிருக்கின்றது? அதனுடைய நோக்கம் என்ன? நாம் எதற்காக பிறந்திருக்கின்றோம்? எதை உணரப் போகின்றோம்? இந்த நோக்கத்தை வைத்துதான் இது நிகழ்கின்றது. ஒவ்வொரு மனிதனுமே தன் வாழ்க்கையில் உள்முக இருப்பாயிருக்கின்ற இந்த உயிர் தன்மையாகிய ஆனந்த நிறைவை தான் தேடுகின்றார்கள். இந்த ஆனந்த நிறைவை நான் பல டைமென்ஷன்ல பேசியிருக்கேன். இப்ப என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, லைஃப்ல தொழில் சார்ந்தோ, உறவுகள் சார்ந்தோ, ஆரோக்கியம் சார்ந்தோ ஏற்படுகின்ற சுமை, ரெஸ்பான்சிபிலிட்டி என்கின்ற வார்த்தை எப்பொழுது ஒரு மனிதனுக்கு சுவையாக மாறுகின்றதோ, இனிமையாக மாறுகின்றதோ, உற்சாகமாக மாறுகின்றதோ, அவர்களுக்கு வாழ்க்கை இனிமையாக இருக்கும். ரெஸ்பான்சிபிலிட்டி நினைச்சாவே சுமையாக இருக்கின்றது. இப்ப இருக்கிற சமுதாயத்துல இந்த வார்த்தை சுமையாக இருப்பதனால்தான் வாழ்க்கையில் நிறைவு என்கின்ற, திருப்தி என்கின்ற உணர்வை உணர இயலவில்லை. நல்லா கவனிச்சுக்கணும். மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு சத்தியம். இது நான் சொல்வது உண்மையான அனுபவத்தின் தொகுப்பு இது. நான் என்கின்ற அகங்காரத்தினால் ஏற்படுகின்ற பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி நிச்சயமாக சுமையாகத்தான் இருக்கும். நமக்கு நிறைவை தருவதில்லை. ஆனந்தம் என்கின்ற உணர்வில் வாழக்கூடிய, ஆனந்தம் என்கின்ற உணர்வு நிலையிலிருந்து நாம் சிந்தித்து செயலாற்றும் போது யூ டேக் மோர் அண்ட் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் யுவர் லைஃப். மேலும் மேலும் உங்கள் வாழ்க்கையை வாழ்வதற்கு எங்கெல்லாம் நாம் பொறுப்பெடுக்க வேண்டுமோ அதை ஆனந்தமாக, நிறைவுத்தன்மையோடு அதை செய்வோம். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் கேட்கக்கூடிய கேள்வி, நான் பரிபூர்ண நிறைவுத்தன்மையில் இருக்கின்றேனா? ஒவ்வொரு மனிதனுக்குமே தெரியும் நம்மளுடைய பொறுப்பு என்ன, நம்முடைய பொறுப்பை மற்றவர்கள் மீது நாம் சுமக்க வைக்கின்றோம் என்பது லாஜிக்காவும் கான்சியஸாவும் தெரியும். நீங்கள் ஜீவாம்சனம் செய்து ஆரோக்கியமாக, ஆனந்தமாக வாழ்வதற்கு
ஒவ்வொரு மனிதனும் அவரவர்கள் தான் முழுமையான பொறுப்பு. எந்த ஒரு மனிதன் என் வாழ்க்கைக்கு நானே முழுமையான பொறுப்பு என்று சுவையாக, ஆனந்தமாக உணர்ந்து வாழ்கின்றார்களோ, அவர்கள் வாழ்க்கையில் டிபெண்டன்சியே இல்லாம போகும். Dependency leads to more and more suffering. நிம்மதி இல்லாமல் செல்வதற்கு காரணமே அதுதான். ஒரு மனிதன் உணர்ச்சி முடிச்சுகளிலிருந்து சிந்திப்பதினால் ஒருபோதும் பரிபூரண நிறைவை உணரப்போவதில்லை. இந்த 5 சென்ஸும் தொந்தரவு பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். இந்த உள்முக ஆனந்த நிறைவை உணர்வதற்கு எந்த தடையுமே இல்லை. அதற்கு தேவையானவை சரியான தியானங்கள். இந்த உள்முக ஆனந்த நிறைவை உணர்ந்து இதிலிருந்து வாழ்க்கையை நாம் சிந்தித்தோமானால் தேவையில்லாத போராட்டம், தேவையற்ற குழப்பங்கள், எல்லா சுமைகளும் உங்களை விட்டு விலகி வாழ்க்கையே சுவையாக மாறும். ஆனந்த நிறைவு. பரம்பொருள் இயற்கை சக்தி, கடவுள் சக்தி இந்த அனுபவத்தை தான் உணர வைக்க முயற்சி செய்கின்றது. இந்த அனுபவத்தை நோக்கிதான் ஒவ்வொரு மனிதனையும் எடுத்துச் செல்கின்றது. அதற்கு பல வழிகள், பல மார்க்கங்கள் இருக்கின்றது. அந்த மார்க்கங்களில் நான் உணர்ந்ததும் உங்களை அதை நோக்கி எடுத்துச் செல்வதற்காக நான் உருவாக்கிய வழியும் தியானமே. தியானம் நேரடியாக ஒரு மனிதனுக்கு ஆனந்த உணர்வை, ஆனந்த நிறைவுத்தன்மையை உணர வைக்க மிகவும் உதவியாக இருக்கின்றது. நல்லா கவனிச்சு பாருங்க. டெம்டேஷன் என்கின்ற உணர்ச்சி முடிச்சில சிக்கினால் என்ன நடக்குது? உணவு சார்ந்து தேவையற்ற ஆரோக்கியமில்லாத உணவை எடுக்க வைக்கின்றது. இந்த டெம்டேஷன்னால தேவையற்ற ஆசையில் சிக்கி நிதானத்தை இழந்து தவறான முடிவுகளை எடுக்க வைக்கின்றது. பிறகு நமக்கு அப்பதான் புரியும், கொஞ்ச நாள் கழிச்சு தவறான முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னு. இந்த டெம்டேட் ஆகிட்டே இருக்கக்கூடிய உணர்ச்சி கொந்தளிப்பு மீண்டும் மீண்டும் அதே செயலை மீண்டும் மீண்டும் செய்ய வைத்துக் கொண்டே இருக்கின்றது. நன்கு இது ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இதன் மூலமாக நான் சொல்வது 5 புலன்களை கடந்து இருக்கக்கூடிய இருப்பு ஆனந்த நிறைவு. அதாவது உயிரின், அதாவது ஜீவாத்மாவின், ஆத்மாவின் இருப்பு, சோர்ஸ் ஆஃப் பீயிங் இஸ் ஆனந்த நிறைவு, பரிபூர்ண நிறைவு. நீங்க பிறந்தது முதல் இன்று வரை சற்று சிந்தித்து பாருங்கள். எவ்வளோ விஷயங்களை நம்ம அடைஞ்சிருக்கிறோம், எவ்வளோ விஷயத்தை சாதிச்சிருக்கோம் நினைச்சது எல்லாத்தையும். ஆனால் இந்த அப்சல்யூட் ஃபுல்ஃபில்மெண்ட் சொல்லக்கூடிய இந்த பரிபூர்ண நிறைவு என்கின்ற ஆனந்தம், ஆனந்த நிறைவு நடந்திருக்கின்றதா? தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். எப்படி
பசிக்கு உணவு தந்தால்தான் அது நிறைவடையுமோ? பசிக்கு வேற எத செஞ்சாலும் நிறைவடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். பசித்தால் உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வளதான். அது ஆரோக்கியமான உணவா இருந்தா ஆரோக்கியத்தை தரும். ஆரோக்கியம் தராத உணவை உள்ளுக்குள் சென்றால் ஆரோக்கியத்தை கெடுக்கும். இது பேசிக் லாஜிக். சேம் வே ஒவ்வொரு மனிதனும் பிறந்ததே தன்னுள் ஆனந்த நிறைவை உணர்வதற்காகத்தான். அதற்கு 5 புலன்கள் மூலமாக நாம் தேடுவது எதுவும் அதை தரப்போவதில்லை. அதற்கு நேரடியான வழி ஆத்ம தியானங்கள் தான். இது மட்டும்தான் என்று நான் சொல்லவில்லை. என் வாழ்க்கையில் இது நடந்தது. நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். பல வழிகள் இருக்கின்றது. அதை பற்றி எமக்கு தெரியாது. எனக்கு தெரிந்த வழி ஒன்று. சிறந்த வழியாக நான் உணர்வது தியானம். நாம் எங்கும் செல்ல தேவையில்லை. உள்முகமாக இருக்கக்கூடிய ஆனந்த நிறைவை உணர்வதற்கு சரியான தியானங்களை பிரயோகம் செய்யும் போது அது உள்ளுக்குள் இருப்பதை உணரத் துவங்குவோம். உணர்ச்சி முடிச்சு என்கின்ற நான் தன்மையிலிருந்து விலகி ஆனந்தம் என்கின்ற பரிபூர்ண நிறைவுக்குள் செல்ல இயலும். இந்த உணர்விலிருந்து நீங்க வாழ்க்கையை அணுகுனீங்கன்னா எது தேவை எது தேவையில்லை என்கின்ற விழிப்புணர்வோடு செயல்பட துவங்குவோம். எது தேவை எது ஆசை என்கின்ற வித்தியாசம் புரியும். நிதானம் கிடைக்கும், பொறுமை கிடைக்கும், தெளிவோடு இயங்குவோம் என்று சொல்கின்றேன். இது நல்லா கவனிச்சு பாருங்க. நிதானம், பொறுமை, தெளிவு இல்லாதனால தான் உணர்ச்சி கொந்தளிப்புடைய ஆசையில் சிக்கி டெம்டேட் ஆகி தவறான முடிவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருக்கின்றதனால் சுழற்சி முடிச்சு மீண்டும் மீண்டும் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. இந்த தேவைக்கும் ஆசைக்கும் வித்தியாசம் எப்பொழுது புரியும்? எப்பொழுது அந்த கவனம் ஆழமாகும் என்றால் தேவையும் ஆசையும் மூலமாக ஏற்படக்கூடிய நிரந்தரமான சந்தோஷம் என்று சொல்லக்கூடிய ஆனந்த நிறைவை நாம் உள்முகமாக தேட வேண்டும் என்கின்ற தெளிவு ஏற்படும் மட்டும்தான் இது கிடைக்கின்றது. இந்த ஆனந்த நிறைவை தான் தேடுகின்றோம். இந்த ஆனந்த நிறைவை வெளியுலக வாழ்க்கையில் தேடுவதினால் ஒருபோதும் இந்த அனுபவத்தை அனுபவிக்க இயலாது. இதை அனுபவிக்கின்ற ஒரே வழி தியானம் என்று புரிந்து கொள்ளுங்கள். இதை உணர்ந்து வாழ்வதுதான் ஜீவன் முக்தர்கள். இந்த உணர்விலேயே லயமாகுவதுதான் பிறவா நிலை என்கின்ற முக்தி நிலை. இதன் மூலமாக நான் சொல்வது சற்று உங்களையே கவனித்து பாருங்கள். நம்ம டெம்டேட் ஆகி வேலை ஒர்க் பண்றோமா? இந்த உணர்ச்சியிலேயே சிக்கிக்கிட்டே இருக்கிறோமா? பிறந்தது இன்று வரை நம் வாழ்ந்த வாழ்க்கையில் நாம் ஏன் பரிபூர்ணமான நிறைவு என்கின்ற ஆனந்த நிறைவு உணரவில்லை? ஓடிக்கிட்டே இருக்கிறோமே. நல்லா கவனிச்சு பாருங்க. உங்களை டிரைவ் பண்ணக்கூடிய டிரைவிங் ஃபோர்ஸ் நீங்களா இருக்கணுங்கிறேன் நான். டிரைவிங் ஃபோர்ஸ் சொசைட்டியா இருக்கக்கூடாது. நவ் சொசைட்டி தான் டிரைவ் பண்ணுது. எல்லா வகையான அட்வர்டைஸ்மெண்ட்டும் பாருங்க டெம்டேஷன் தான். ட்ரிகரிங், உங்களுடைய உணர்ச்சிகளை ட்ரிகர் பண்ணுது, டெம்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதான் அட்வர்டைஸ்மெண்ட் மொத்தமாவே. எந்த பொருளாலும் சரி டெம்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தேவைக்கு வீடு என்பது வேறு, ஆசைக்கு வீடு என்பது வேறு.
இந்த நிதானத்திற்குள் எப்பொழுது வர முடியும்? உங்களுடைய உணர்ச்சிகளை கவனிக்கக்கூடிய விழிப்புணர்வு இருந்தால்தான் இது நடக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள நீங்களே விழிப்புணர்வோடு கவனிக்க கற்றுக்கொண்டால்தான் நிதானத்தோடு எதை செய்ய வேண்டும் என்கின்ற முடிவை எடுப்போம். எப்பொழுது நடக்கும் என்றால், நல்லா கவனிச்சுங்க. நாம் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய இந்த நான் என்கின்ற உணர்ச்சி முடிச்சின் தொகுப்பு சுகமாக இருப்பதனால் தான் ஒரு மனிதன் அதிலேயே லயமாகின்றான். அது ஒரு டெம்பரரி சுகம். இட் இஸ் அடிக்ஷன். அப்ப இதுக்கு என்ன தீர்வு? இதைவிட பல மடங்கு உள்முகத்தில் இருக்கக்கூடிய ஆனந்தம் என்கின்ற ஆனந்த நிறைவை என்கின்ற ஆத்மாவின் உயிரின் இருப்பை உணரும்போது, அமிர்தம் என்கின்ற ஆனந்த நிறைவை உணரும்போது, நாம் டெம்பரவரியா இருக்கக்கூடிய நான் என்கின்ற அகங்காரத்தினால் ஏற்படுகின்ற சுகத்திலிருந்து கைவிடுவோம். அதிலிருந்து விடுபட துவங்குவோம். இப்படிதான் படைக்கப்பட்டிருக்கின்றது இயற்கை. இதைவிட பல மடங்கு ஆனந்த நிறைவு. அதற்கு எந்த தடையும் இல்லை என்கின்ற நிலைக்கு உள்ளுக்குள் உணரும்போது, டீஃபால்ட்டா உங்களுடைய கான்சியஸ்னஸ், டீஃபால்ட்டா உங்களுடைய விழிப்புணர்வு அதிகரிக்க துவங்குகின்றது. இந்த விழிப்புணர்வு வந்து நீங்க கவனிக்க துவங்குவீர்கள். டெம்ப்டேஷனுக்கு டெர்மினேஷன் ப்ராசஸ் நடக்கும். முற்றுப்புள்ளி வைக்க துவங்குவோம். ஆனந்த நிறைவு என்பதுதான் ஒரு மனிதனின் உச்சமாக இருக்கின்ற நிலை. இதுவே அமிர்தம். ஆனந்த நிறைவுதான் அமிர்தம் என்று சொல்கின்றேன். இது ஒரு உணர்வு. இதை நோக்கிதான் கடவுள் சக்தி எடுத்துச் செல்கின்றது. இதை உணர்வதற்காகத்தான் ஒவ்வொரு ஜீவாத்மாவிற்கும், ஒவ்வொரு உயிருக்கும் மனித சரீரத்தை தந்திருக்கின்றது. இதை உணர்ந்தவர்கள் ஜீவன் முக்தர்கள். இதை நோக்கி நகருங்கள். இதுதான் நம் வாழ்க்கைக்கு தேவை என்பதை புரிந்து கொண்டு இதை நோக்கி நகருங்கள். வாழ்க்கை ஆனந்தமயமாக மாறட்டும். நீங்க எல்லோரும் ஆனந்த நிறைவை உணர்ந்து ஆனந்தமாக வாழ்வீராக. மீண்டும் சந்திக்கின்றேன். ஆனந்த நன்றிகள்.